நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தொகுதி துளசியாப்பட்டினத்தில் ஔவையாருக்கு அறிவு களஞ்சியம் அமைப்பதை பற்றி அரசு மறு ஆய்வு செய்யுமா என அதிமுக வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பினார். மாண்புமிகு உறுப்பினர் OS மணியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஔவையின் வாக்கு அமுதமாகும். அரிய நீதிகள் நிரம்பியுள்ளன. சிக்கன சொற்கள், சமூக அக்கறை கொண்டவை. சிரஞ்சீவியாக வாழ்ந்தவர், கவி பாடியவர், உள்ளம் உண்மை மொழி ஆகியவற்றில் உயர்ந்தவர், அறம்பொருள் இன்பம் வீடு எனும் நான்கும் புரிந்தவர், ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நல்வழி மூதுரை ஞானக்குரல் விநாயகர் அகவல் 4 கோடி பாடல்கள். முதல் பாகம் சங்ககால ஔவையார், 2ஆம் பாகம் இடைக்கால ஔவையார், 3ஆம் பாகம் 273 பாடல்கள் பள்ளி சிறார்களுக்காகவே பாடியிருக்கிறார். பேரவைத் தலைவர் அவர்களே, வேதாரண்யம் தொகுதி துளசியாப்பட்டினம் கிராமத்தில் கோவில் உள்ளது. தமிழ்நாட்டில் கேள்விக்கு கவனிக்க அமைச்சருக்கு டிஸ்டர்ப் இல்லாம இருந்தா நல்லது. வேதாரண்யம் தொகுதி துளசியாப்பட்டினம் கிராமத்தில் எனது தொகுதியில் தமிழ்நாட்டிலேயே ஔவைக்கு கோவில் இருக்கிற ஒரே ஊர். ஔவையின் புகழுக்கு புகழ் சேர்க்கும் வகையில் ஆண்டுதோறும் அரசு விழா நடைபெற்று வருகிறது. 13 கோடியில் ஔவைக்கு மணிமண்டபம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. எனவே ஔவையின் அறிவு களஞ்சியம் அமைக்கும் பணியை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மறுபரிசீலனை செய்வாரா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் OS மணியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதில் நிதி இழப்போ இல்லை நிதி தேவையோ ஒன்றுமே இல்லை. 13 கோடிக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டு வருகிறது. அதில் புத்தகங்கள் வைத்தால் போதும், அவ்வளவுதான். எனவே இதில் நிதி பற்றாக்குறை என்கிற பிரச்சனையே எழவில்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, ஔவையாரை பொறுத்தவரை அவர் அருளிய பாடல்கள் அனைத்தும் பொருள் புரிந்தவை, நேரடியாக எவரும் படித்து தெரிந்து கொள்ளக்கூடியவை, பொருள் தேட வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்கள்: அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விலகேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல், எண் இழுத்து இகழேல், ஏற்பது இகழ்ச்சி. இப்படிப்பட்ட அருமையான அற்புதமான இதயத்தை எப்பொழுதுமே நெருடி கொண்டிருக்கக்கூடிய பாடல்களை அருளி இருக்கிற ஔவையார் அவர்களுடைய புத்தகங்களை நீங்கள் அங்கே வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். மாண்புமிகு உறுப்பினர் OS மணியன். எனது தொகுதியில் துளசியாப்பட்டினம் கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கிற எங்கள் ஊரில் அமைந்திருக்கிற ஔவையாருக்கு மணிமண்டபம் 13 கோடியில் கட்டப்பட்டு வருகிறது என்பதை பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அமைச்சர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் அந்த ஔவையாருக்குத்தான் மணிமண்டபம் கட்டுகிறீர்கள், அவருக்குத்தான் நான் இப்பொழுது அறிவு களஞ்சியத்தை அங்கே வையுங்கள் என்று கேட்கிறேன். இல்ல, ஔவையாரு 5 ஔவையார்ல அங்க இருக்க கோயில்ல இருக்க ஔவையார் யாருன்னு கேட்காங்க, அதான் கேள்வி. அதாவது பேரவைத் தலைவர் அவர்களே, இது நல்ல கேள்வி. அதாவது ஒரு காலத்தில் பாடல்கள் பாடியவர்களை, கவி எழுதியவர்களை எல்லாம் புலவர்கள் என்று அழைத்தார்கள். அது ஆண்பாளுக்கு உரிய சொல். ஆனால் பெண்பாளுக்கு உரியவர்கள், பெண்கள் அவர்கள் இதுபோல பாடல்களை பாடினால், கவி எழுதினால், சிறந்தவர்களாக இருந்தால், மதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் எல்லோரையுமே ஔவையார் என்றுதான் அழைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது.